ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யா கிச்சன். வாங்க ஏழுவா கிச்சனுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 வகையான கீரையோட பெனிஃபிட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம தூதுவளை. இப்போ தூதுவளையை பார்த்தோன்னு வச்சிங்கன்னா, இந்த தூதுவளையில் ஏராளமான பண்புகள் இருக்குது. அதாவது சளி, ஒரு மனுஷன் உடலில் இருக்கிறது பித்தம், கபம், அதாவது இதுன்னு சொல்லுவாங்க சளி. அதை சளியும் கபத்தையும் எடுக்கக்கூடியது இந்த தூதுவளை. இந்த தூதுவளையை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால மார்சளி, எப்பேற்பட்ட நுரையீரலில் கட்டி இருக்கிற மார்சளி, நாள்பட்ட சளியை இது கண்டிக்கிற வல்லமை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளை நம்ம சாப்பிட்றதுனால மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தூதுவளையை நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நாள்பட்ட சளி, அது மட்டும் சில பேர் டிபி சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த தூதுவளையை நம்ம சாப்பிட்டு வர நம்ம உடம்புல மாற்றம் ஏற்படுறதை நம்மளே பார்க்கலாம். என்ன மாற்றம் அப்படின்னா, சில பேருக்கு தொண்டை கம்மும், சில பேருக்கு தொண்டை கரகரன்னு இருக்கும். பனி நாள் வேறு, வின்டர் சீசன் வேறு. அப்போ ரொம்ப ரொம்ப நம்ம உடல்நிலை ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவர் கலந்த ஒரு மாதிரி அதாவது ஃபீவர் கலந்த ஒரு சளியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் இதை ரசம் வச்சு இல்லை துவையிலாவோ அரைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கீரை நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்கலாம். முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டா ஏராளமான நியூட்ரிஷன் அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு குழந்தை அதாவது ஒரு குழந்தை பெற்ற ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் சுரக்கணும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த லாக்டேஷன் அதிகமாக்குற, மில்க் அதிகமாக்குற வல்லமை இருக்குது. இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்டா மலச்சிக்கல், அதாவது சில பேர் மோஷன் வராமல் கஷ்டப்படுவாங்க. அதேமாரி உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையை பொரியலாவோ இல்லை கூட்டாவோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். மோஷன் ரிலீஃப் ஆகும், நல்லா போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். ஹெச்பி கம்மியாக இருக்கும் சில பேருக்கு. அதாவது 8 இதெல்லாமே ரொம்ப கம்மி தான். 9, 8லாம் அதேமாரி இருக்கிறவங்களாம் அந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆக அதை சாப்பிட்டு வரலாம். இதை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இதாகும். இரும்பு சத்து நிறைஞ்சது முருங்கைக்கீரை. அடுத்த கீரை பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. இப்போ இந்த மாதிரி வின்டர் சீசனில் அதிகமாக கிடைக்கும் இந்த வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை நீங்கள் கூட்டாவோ இல்லை பொரியலாவோ சாப்பிட்லாம். இந்த வெந்தயக்கீரையால் என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஏராளமான மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், அதாவது தாய்ப்பால் சுரக்கணும் இல்லையா, அதுக்கும் சொல்கிறீங்க இதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெந்தயம் எதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவோன்னா, வெந்தயம் நம்ம அதாவது இட்லி மாவு, தோசை மாவு பொருட்கள். ஆனால் வெந்தயக்கீரையை நம்ம கூட்டாவோ இல்லை பொரியலாவோ இல்லை அந்த வெந்தயக்கீரையை நினைக்கி நம்ம ஒரு சப்பாத்தியாவோ இப்படி நம்ம வெந்தயக்கீரை சாப்பிட நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் அளவை கம்மி பண்ணி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும். டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை 2 days ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் கொஞ்சம் கோல்டு பிடிக்கும், அதனால் பார்த்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர்னு தோணுது. இப்போ இது இந்த வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். அந்தமாரி ப்ரெஷராக இருக்கிறவங்க டிப்ரெஷனை கம்மி பண்ணுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ அடுத்த கீரை பார்த்திங்கன்னா முடக்கத்தான். பேரே முடக்கு ப்ளஸ் அற்றான், முடக்கத்தான். முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், இந்த மாதிரி வாதத்தில் உள்ளவங்கலாம் இந்த முடக்கத்தானை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுமாதிரி பிரச்சனை தாகும். ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கும் இல்லையா, சில பேருக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் முதுகு வலி, அந்தமாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த முடக்கத்தான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துங்க. தோசை ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை அடை தட்டி சாப்பிட்லாம். இல்லை இந்த முடக்கத்தான் வேறு எதுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஏன் அதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கணும். இந்த முடக்கத்தான் சாப்பிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே வராது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முடக்கத்தான் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு நல்ல ஒரு குளிர்ச்சி அடையும். அதாவது உடம்பு சில பேருக்கு ஹீட்டாக இருக்கும். அந்தமாரி ஹீட்டாக உள்ளவங்க இதை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி அடையும். கை கால் நரம்பு சுருட்டி இழுக்கிறது இதெல்லாம் இது கேட்கும். இந்த முடக்கத்தான் நம்ம சாப்பிட்டு வர நமக்கு நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக, புத்துணர்ச்சியாக, கெட்ட கொழுப்பு, ஊழசதை, அதாவது பெல்லி ஃபேட், அதை பேர்ன் பண்ணுறது நீங்களே பார்ப்பீங்க. அந்த பெல்லியில் இருக்கக்கூடிய ஃபேட்டை அப்படியே பேர்ன் பண்ணிவிடும். வெந்தயக்கீரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, ஒரு வாரம் முடக்கத்தாங்கீரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் தூதுவளை சாப்பிடுங்க. இல்லை ஒவ்வொரு கீரை வாரத்துக்கு ஒரு நடை இதுமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதேமாதிரி தொடர்ந்து என்னோட இயற்கையான இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.